ராஜா ஷேர் சிங்க்கு இப்ப வயசாயிடுச்சு. வயசானதுனால ஒரு கவலை இருந்தது. அதாவது அதுக்கப்புறம் ராஜாவா யார ஆக்குறதுன்னு. அதனால அது தன்னோட 5 மகன்களையும் தான் கிட்ட கூப்பிட்டுச்சு. குழந்தைகளே, நான் சாகறதுக்கு முன்னாடி என்னோட ராஜ்யத்தை உங்ககிட்ட ஒப்படைக்க விரும்புறேன். ஆனா கவலை என்னன்னா, உங்கள யார ராஜாவா தேர்ந்தெடுக்குது. என்ன பொறுத்தவரை எந்த குழந்தை எல்லாத்தையும் விட புத்திசாலியோ அதை தான் ராஜாவாக்குவேன். ஆனா அப்பா, எங்கள யாரு எல்லாத்தையும் விட அதிக புத்திசாலி? இது எப்படி எங்களுக்கு தெரிய வரும்? அதுக்கு எங்கிட்ட ஒரு வழி இருக்கு. நீங்க எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போய் ஜனங்களை சந்திச்சு அவங்க எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு வரணும். அதை தவிர அவங்களோட கஷ்டங்களுக்கு தீர்வு கொடுக்கணும். எந்த குழந்தை சிறப்பான தீர்வு கொடுக்குதோ அதுதான் ராஜாவாக முடியும். நாங்க ஒப்புத்துக்கிறோம் அப்பா. ஆனா எனக்கு சம்பந்தம் இல்ல. ராஜாவோட சவால் 4 மகன்கள் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா 5வது மகன் ஒத்துக்கல. நான் தெரிஞ்சுக்க விரும்பலாமா உனக்கு ஏன் இதுல சம்பந்தம் இல்லைன்னு? அப்பா, நான் உங்களோட எல்லாத்த விட சின்ன குழந்தை. நான் ராஜாவாக விரும்பல. நான் அவங்களை கவனிச்சுக்க விரும்புறேன். சின்ன மகனோட பேச்ச கேட்டு ராஜா சந்தோஷப்பட்டாரு. 4 மகன்களையும் ராஜ்யத்தை சுத்தி பார்க்க அனுமதி கொடுத்தாரு. 4 மகன்களும் தன்னோட குதிரையில ஏறி போயிட்டாங்க. 4 ராஜகுமாரர்களும் குதிரையில ஏறி காட்ட கடக்கும் போது அப்போ ஒரு முனிவர் தியானம் பண்றத பார்த்து சூரஜ் சிங் சொன்னா, நில்லுங்க, ஏதோ ஒரு சாமியாரு தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வாங்க, நாம அவரோட ஆசீர்வாதத்தை எடுத்துக்கிட்டு பயணத்தை தொடங்குவோம். ஏய் சாமியாரே, ராஜா ஷேர் சிங்கோட குழந்தைகள் உங்களுக்கு வணக்கத்தை செலுத்துறோம். ஆயுஷ்மான் பவ. அப்ப சூரஜ் சிங் தன்னோட அப்பா சொன்ன சவாலை பத்தி முனிவர் கிட்ட சொல்றான். குருவே, எங்க 4 பேர்ல யாரு புத்திசாலியோ அவன் தான் அடுத்த ராஜாவாக முடியும். அதனால எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுங்க. அப்பா கொடுத்த பரீட்சையில எங்களுக்கு வெற்றி கிடைக்கணும். இது சாத்தியம் இல்ல. ராஜாவாக உங்க 4 பேருக்கும் நான் எப்படி ஆசீர்வாதம் கொடுக்க முடியும்? ஆனா இதுக்கு ஒரு வழி இருக்கு. பிறகு முனிவர் 4 ராஜகுமாரர்கிட்டயும் சொல்றாங்க, ராஜாவாகிறதுக்கான ஆசீர்வாதம் கிடைக்க நீங்க எல்லாரும் நான் கொடுக்கிற பரீட்சையில பாஸ் ஆகணும். நீங்க தயாரா இருக்கீங்களா? ஆமா சாமியாரே, நாங்க எல்லாரும் தயாராக இருக்கோம். அப்ப கேளுங்க, நீங்க 4 பேரும் ஒவ்வொரு திசையில போகணும். வழியில என்னத்தையெல்லாம் பாக்கறீங்களோ அத பத்தி எனக்கு புரிய வைக்கணும். ஒருவேளை உங்களால அப்படி செய்ய முடியலன்னா நான் உங்களை கல்லா மாத்திடுவேன். அப்புறம் நினைவு இருக்கட்டும், இரவுக்கு முன்னால நீங்க எல்லாரும் இங்க வந்து சேர்ந்தாகணும். ராஜா ஆகிற ஆசையால 4 ராஜகுமாரர்களும் முனிவர் கொடுக்கிற கடினமான சவாலை எதிர்கொள்ளவும் தயாராகிறாங்க. அதுக்கப்புறம் எல்லா ராஜகுமாரர்களும் அவங்க குதிரையில உட்காந்து வெவ்வேறு திசைக்கு போறாங்க. குதிரையில ஏறி ராஜ்குமார் சூரஜ் சிங் போகும்போது ஒரு விசித்திரமான காட்டுக்குள்ள நுழையறான். அங்க மரத்துக்கு மேல காய்கறிகள்லாம் இருக்கு. அந்த காய்கறிகளை ஒரு மாயாஜால குச்சிகள் பாதுகாக்குது. இத பார்த்து ராஜகுமாரன் ஆச்சரியப்படுறான். அட, இது எந்த மாதிரி காடு? மரங்கள்ல காய்கறி வளருது, அத மரக்கட்டைகள் பாதுகாக்குது. இத பத்தி நினைச்சுக்கிட்டே சூரஜ் சிங் மேற்கொண்டு போறான். ராஜகுமாரன் சுத்தி சுத்தி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே சாயந்தரம் ஆயிடுச்சு. சாமியார் சொல்லி இருக்காரு ராத்திரிக்கு முன்னாடி திரும்பி வந்தாகணும்னு. இப்ப நான் திரும்பி போயே ஆகணும். இத நினைச்சு ராஜகுமாரன் திரும்பவும் போறான். போகும்போது அந்த ராஜகுமாரன் திரும்பவும் அந்த விசித்திரமான இடத்துக்கு போய் அடையறான். அங்க மரத்துல காய்கறிகள் இருக்கு. அத மாயாஜால குச்சிகள் பாதுகாக்குது. ஆனா இது என்ன? இப்ப இந்த இடத்தோட காட்சியே மாறிடுச்சு. மாயாஜால குச்சிகள் காய்கறிகளை பாதுகாத்தது இப்ப அருவாளா மாறி அதையே வெட்டிட்டு இருக்கு. அட, இது என்ன ஆச்சரியமா இருக்கு! எந்த மரக்கட்டைகள் காய்கறிகளை பாதுகாத்துக்கிட்டு இருந்ததோ அந்த மரக்கட்டைகள் கத்தியா மாறி காய்கறிகளை வெட்டுது. எனக்கு ஒண்ணுமே புரியல. இதை யோசிச்சுக்கிட்டே ராஜகுமாரன் முனிவர் கிட்ட போய் சேர்றான். வா ராஜ்குமார், நீ காட்டுல என்ன பார்த்த? நீ என்ன பார்த்தியோ அதுக்கு என்ன அர்த்தம்? சாமி, நான் போகும்போது பார்த்தேன், மரத்துல காய்கறி எல்லாம் வளைஞ்சிருக்கு. மரக்கட்டைகள் அத பாதுகாத்துக்கிட்டு இருந்துச்சு. திரும்பி வரும்போது பார்த்தேன், பாதுகாத்துக்கிட்டு இருந்த மரக்கட்டைகள் அது கத்தியா மாதிரி காய்கறிகளை வெட்டுது. அப்ப இதோட அர்த்தம் என்ன? இதெல்லாம் பார்த்து நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட? என்ன மன்னிச்சிருங்க சாமியாரே, எனக்கு இதெல்லாம் பார்த்து ஒண்ணுமே புரியல. உனக்கு ஒண்ணுமே புரியலனா நான் சொன்னபடி நீ கல்லாக மாறணும். இத சொல்லி முனிவர் அவனை கல்லா மாத்திடுறாரு. முனிவரோட சவாலை ஏத்துக்கிட்டு 4 சகோதரர்களும் வெவ்வேறு திசையை நோக்கி போகும்போது அப்ப 2வது ராஜகுமாரன் சந்திரசிங் தெற்கு திசையை நோக்கி போனான். ராஜகுமாரன் சந்திரசிங் ஒரு ஊரை நோக்கி போகும்போது அப்ப அது ஒரு பசுவையும் இப்ப போட்ட கன்றையும் பாக்குது. ஆனா ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, கன்று பசுவுக்கு பால் கொடுத்துட்டு இருந்தது. இத பார்த்த சந்திரசேன் ஆச்சரியப்படுது.
அட, இங்க என்ன விசித்திரமான விஷயம் நடக்குது? கன்று மாட்டுக்கு பால் கொடுக்குது. இது எப்படிப்பட்ட நிகழ்ச்சி இது? இந்த வியக்கத்தக்க காட்சிய பார்த்து ராஜகுமாரனுக்கு ஒண்ணுமே புரியல. இத யோசிச்சுக்கிட்டே அது முன்னேறி போச்சு. ஆனா சூரிய அஸ்தமனம் ஆன உடனே முனிவர் கிட்ட திரும்பி வந்தான். வணக்கம் சாமியாரே. வா ராஜ்குமார், சொல்லு, நீ என்ன பார்த்த? உனக்கு என்ன புரிஞ்சுது? சாமியாரே, நான் என்ன பார்த்தேனோ அது எனக்கு தலகால் புரியல. ஒரு கன்று தன்னோட தாய்க்கு பால் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அத பார்த்து என்னோட புத்தி கலங்கி போச்சு. அப்ப நீ பார்த்தது உனக்கு ஒண்ணுமே புரியலையா? ஆமா சாமியாரே. ராஜகுமாரன் இல்லன்னு சொன்ன உடனே முனிவர் தன்னோட மாயாஜால சக்தியால அத கல்லாக்கிட்டாரு. ராஜாவோட 3வது பையன் தாரா சிங்கும் கிழக்கு திசையை நோக்கி போயிருந்தான். போய்கிட்டே இருக்கும்போது ஒரு நதி பக்கத்துல போய் அடையறான். அங்க நிறைய மீன்காரங்க மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு மீன்காரர் தலையில மீன் கூடைய தூக்கிட்டு போயிட்டு இருந்தாரு. ஆனா நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு மீனையும் நதியில தூக்கி போட்டுட்டு இருந்தாரு. இத பார்த்து தாரா சிங் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அட, மீன் பிடிக்கிறவன் மீனை பிடிப்பான். ஆனா அந்த மீன் பிடிக்கிற கழவன் ஒவ்வொரு மீனியா தண்ணியில தூக்கி போடுறான். ஏன் இப்படி செய்யறான்? வயசான மீன்காரர் இப்படி ஏன் செய்யறாருன்னு யோசிச்சுக்கிட்டே தாரா சிங் முன்னேறி போயிட்டு இருக்கான். ஆனா சூரிய அஸ்தமனம் ஆன உடனே அவனும் முனிவர் கிட்ட திரும்பி வரான். வா ராஜ்குமார், நீ என்ன பார்த்த? நீ என்ன பார்த்தியோ அதோட அர்த்தம் என்ன? சாமியாரே, ஒரு மீன் பிடிக்கிற கழவன் மொத்தன் தன்னோட கூடையிலிருந்து மீன்களை எடுத்து தண்ணியில போட்டான். அவனோட வேலை மீனை பிடிக்கிறதுனா இவன் ஏன் இப்படி செஞ்சான்னு எனக்கு புரியல. அப்ப விஷயம் உனக்கு ஒண்ணுமே புரியல இல்ல? ஆமா சாமியாரே. தாரா சிங் கிட்டையும் பதில் இல்லாததால முனிவர் அவனையும் கல் சிலையா மாத்திடுறாரு. ராஜாவோட 4வது மகன் பாதல் சிங்கும் மத்த சகோதரர்களை போல குதிரையில உட்கார்ந்து வடக்கு திசையை நோக்கி போனான். அப்போ ஒரு ஆளு ஒரு குளத்துல இருந்து குடத்துல தண்ணிய தூக்கி இன்னொரு காலியான குளத்துல தண்ணிய ஊத்திட்டு இருந்தாரு. ஆனா இதுல ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த ஆளு ஒரு குளத்துல இருந்து இன்னொரு குளத்துல தண்ணிய ஊத்தும் போது 2வது குளம் நிரம்பிடுச்சு. ஆனா முதல் குளம் அப்படியே நிரம்பி இருந்தது. இத பார்த்த பாதல் சிங் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இது என்ன ஆச்சரியமான விஷயம்? 2 காலியான குளம் நிறைஞ்சிருச்சு. ஆனா நிறைஞ்ச குளத்துல இருந்து தண்ணி வெளியில போகவே இல்ல. எனக்கு ஒன்னும் புரியல. இங்க நடந்த நிகழ்வு ராஜகுமாரனுக்கு புரியல. அவனும் சூரியாஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடியே முனிவரை நோக்கி போறான். வா ராஜ்குமார், நீ என்ன பார்த்த? நீ என்ன பார்த்தியோ அதோட அர்த்தம் என்ன? சாமியாரே, ஒரு குளத்துல இருந்து தண்ணி எடுத்து 2 குளத்துக்கு அனுப்பப்பட்டது. ஆனா தண்ணி எடுத்த குளத்துல தண்ணி குறையவே இல்ல. இது எப்படி நடக்க முடியும்? அதாவது நீ என்ன பார்த்தியோ அதோட அர்த்தம் உனக்கு புரியல இல்லையா? ஆமா சாமியாரே. பாதல் சிங்கு கிட்டையும் பதில் இல்லாத காரணத்தால முனிவர் அவனையும் தன்னோட மாயாஜால சக்தியால கல் சிலையா ஆக்கிடுறாரு. மறுபக்கம் இரவு கடந்து போனதுக்கு அப்புறமும் தன்னோட மகன்கள் வரலன்னு ராஜா கவலையா இருந்தாரு. அடுத்த நாள் தன்னோட கடைசி மகனை கூப்பிட்டு சொன்னாரு. மகன் கர்ணனே, உன்னுடைய 4 அண்ணாக்களும் ராஜ்யத்தை சுத்தி பார்க்க போயிருக்காங்க. ஆனா அவங்க இன்னும் திரும்பி வரல. எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க அப்பா. நான் இப்ப பாத்துக்கிட்டு வரேன். வாக்குறுதி அளிக்கிறேன், அவங்கள கூட்டிக்கிட்டு தான் வருவேன். ராஜகுமாரன் கர்ண தன்னோட குதிரையில ஏறி தன்னோட சகோதரர்களை தேட போறான். பல மணி நேரம் கடந்ததுக்கு அப்புறம் கடைசியா அவன் அந்த முனிவர் கிட்ட போய் சேர்றான். அட, இந்த கற்களால செஞ்ச சிலைகள் என்னுடைய தம்பி மாதிரியே இருக்கு. சாமியாரே, உங்களுக்கு வணக்கம். சாமியாரே, இந்த கல்லோட சிலைகள் என்னுடைய தம்பி மாதிரியே இருக்கு. கொஞ்சம் இத பத்தி நான் தெரிஞ்சுக்கலாமா? ஆமாப்பா, உன்னுடைய 4 அண்ணாக்களையும் நான் தான் இந்த மாதிரி சிலையா மாத்தினேன். அதுக்கப்புறம் முனிவர் கர்ணுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. பெரியவரே, தயவு செய்து என்னுடைய 4 அண்ணாக்களை திரும்பி கொண்டு வந்துருங்க. அதுக்காக நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்ய தயாரா இருக்கேன். சரி, எந்த கேள்விக்கு உன் அண்ணங்களால பதில் சொல்ல முடியலையோ அந்த பதில்களை நீ சரியா சொன்னா அப்ப நான் உன்னுடைய 4 அண்ணாக்களை திரும்பி கொண்டு வந்துருவேன். ஆனா நீ தவறான பதில கொடுத்தா உன்னையும் சிலையாக மாத்திடுவேன். சொல்லு, நீ ஒத்துக்கிறியா? நான் ஒத்துக்கிறேன் சாமியாரே. சரி, அப்ப கேளு. உன்னுடைய மூத்த அண்ணா காட்டுல மரங்கள்ல காய்கறிகள் இருந்துச்சு. மரக்கட்டைகள் அதை பாதுகாத்துக்கிட்டு இருந்துச்சு. அதே மரக்கட்டைகள் கத்தியா மாறி அந்த காய்கறிகளை வெட்டிடுச்சு. சொல்லு ராஜ்குமார், இதோட அர்த்தம் என்ன? நம்ம சொத்தை நாம வேற ஒருத்தர்கிட்ட பாதுகாப்புக்காக கொடுத்தோம்னா நம்ம சொத்து பாதுகாப்பாக இருக்குன்னு நாம நினைக்கிறோம். ஆனா கொடுத்தவன் பொறாமக்காரனா இருந்தா அவன் நம்ம சொத்தை எடுத்துக்கிட்டு போயிடுவான். அதாவது விஷயம் என்னன்னா,
பேராசை பெருநஷ்டம். ராஜகுமாரன் பதில கேட்டு முனிவர் மகிழ்ச்சி அடைகிறாரு. ததாஸ்து. முனிவர் ததாஸ்துன்னு சொன்ன உடனே ராஜகுமாரன் சூரத் சிங் குணமாயிடுறான். அதுக்கப்புறம் முனிவர் 2வது ராஜகுமாரன் பத்தின கதைய சொல்றாரு. உன்னோட 2வது அண்ணா வழியில போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கன்று தன் தாய்க்கு பால் கொடுக்கறத பார்த்திருக்கிறான். தன்னோட கண்ணால பார்த்திருக்கான். சொல்லு, இதோட அர்த்தம் என்ன? தாய் தன்னோட கன்றோட பாலை குடிக்குது. இதுலேன்னு நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, குழந்தைங்க வயசான காலத்துல காப்பாத்தும். குழந்தைகளுக்கு நல்ல பாடம் கற்பிச்சா வயசான காலத்துல நம்மள அதுகள் காப்பாற்றும். அதாவது நல்ல காரியம் செஞ்சா நல்லது நடக்கும். ராஜகுமாரனோட பதில கேட்டு முனிவர் மகிழ்ச்சி அடைஞ்சு கூறுறாரு. ததாஸ்து. முனிவர் மகிழ்ச்சி அடையறதால ராஜகுமாரன் சந்திரசேன் குணமாயிடுறான். அதுக்கப்புறம் முனிவர் ராஜகுமாரன் கர்ண கிட்ட 3வது ராஜகுமாரன் கதைய சொல்றாரு. உன்னுடைய மற்றொரு அண்ணன் நதிக்கரையில மீனவர்கள் மீன் பிடிக்கிறத பார்த்திருக்கான். ஆனா ஒரு மீனவ கழவன் தன்னுடைய கூடையிலிருந்து மீனை தூக்கி தண்ணியில போடுறத பார்த்திருக்கான். ஒவ்வொன்னா நதியில போடுறத பார்த்திருக்கான். அப்ப சொல்லு ராஜ்குமார், இந்த நிகழ்ச்சியோட அர்த்தம் என்ன? முனிவரோட 3வது கேள்வியை கேட்டு ராஜகுமாரன் கர்ணன் புத்திசாலித்தனமா பதில் சொல்றான். சாமியாரே, அந்த கழவன் தன்னுடைய கூடையிலிருந்து ஒவ்வொரு மீனையும் நதியில ஏன் போடுறாருன்னா, அதுக்கு என்ன அர்த்தம்னா, வருங்கால பிறவிகளுக்காக நாம தான் கவலைப்பட்டாகணும். நதியில இருக்கிற எல்லா மீன்களையும் பிடிச்சுட்டோம்னா, அதே போல மரம் காடு எல்லாத்தையும் வெட்டிட்டோம்னா அப்ப உலகம் அழிஞ்சிடும். அதனால அந்த கழவன் தண்ணியில மீன்களை போட்டு இத புரிய வைக்க முயற்சி செஞ்சான். நாம மரங்களை வெட்டும் பொழுது புது செடிகளையும் நடணும். அதனால எதிர்காலத்துல எல்லாரும் ஆரோக்கியமா இருப்பாங்க. இந்த பதில கேட்டு முனிவர் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறாரு. ததாஸ்து. அதுக்கப்புறம் முனிவர் 4வது ராஜகுமாரன் கதைய சொல்றாரு. உன்னுடைய அடுத்த எண்ணம் பார்த்தது, ஒரு ஆளு ஒரு நிரம்பிய குளத்துல இந்த தண்ணி எடுத்து 2 காலியான குளத்துல விடுறான். ஆனாலும் தண்ணி இருந்த குளத்துல தண்ணி குறையவே இல்லை. சொல்லு, இதோட அர்த்தம் என்ன? பெரியவரே, இதோட அர்த்தம் என்னன்னா, அறிவுங்கிறது கடலை போல. அதை பகிர்ந்தோம்னா அது குறையவே குறையாது. பிரமாதம் ராஜ்குமார், பிரமாதம். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்க 5 பேர்ல நீ தான் புத்திசாலி. உன்னை போல ஒருத்தன் அரசனானா எல்லாருக்கும் நல்லது நடக்கும். ததாஸ்து. அப்பா, எங்க 5 பேர்ல எல்லாத்தையும் புத்திசாலி நம்மளுடைய சின்ன தம்பி தான். அவன் தான் உங்களுக்கு அப்புறம் அரசனாகணும். எங்களோட ஆசை, நீங்க கர்ணனையே அரசனாக்குங்க. அதுக்கப்புறம் 4 ராஜகுமாரர்களும் முனிவரோட தங்களோட கதைய ராஜா கிட்ட சொன்னாங்க. ராஜா தன்னோட கடைசி மகனோட புத்திசாலித்தனத்தை பார்த்து ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சாரு. அவனையே தன்னோட ராஜ்யத்தோட அடுத்த ராஜாவா அறிவிச்சாரு. பேராசைக்காரனான பல்லு குரங்கு பணத்திற்காக எதையும் செய்ய தயங்க மாட்டான். காட்டில் இருக்கும் மற்ற செல்வந்தர்களை பார்த்தால் அவன் பொறாமை கொள்வான். தம்பி, இந்த சிறுத்தை ரொம்ப பணக்கார. அத காட்டு அம்பானின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் காத்த வர விடு. 4 டூப்ளிகேட் செயின் கழுத்துல போட்டிருந்தா உடனே அம்பானி ஆயிட முடியாது. உனக்கு ஒன்றும் தெரியாது. அது முத காட்டுக்குள்ள வரக்குள்ள வெறும் பிச்சைக்காரனாவே இருந்தான். தம்பி, நீ ரொம்ப பெரிய ஆளு. இந்த காட்டுல உள்ளவங்க எல்லாரும் பத்தியும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கியே. பல்லு குரங்கின் ஒரே கனவு பெரும் பணக்காரனாக வேண்டும் என்பதுதான். ஒரு நாள் அவன் காட்டு பாதை வழியாக பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது வழியில் ஒரு கண்ணாடி கிடப்பதை பார்த்தான். ஆஹா, எவ்வளவு அழகான கண்ணாடி. இனிமே டெய்லி நான் என் முகத்தை பார்க்க முடியும். பேசிக்கொண்டே அந்த கண்ணாடியை எடுத்து தன் முகத்தை பார்த்தான் பல்லு. எவ்வளவு மாசா இருக்குன்னு தெரியுமா? நானு ஒரே ஒரு பிரச்சனை தான். இந்த கழுத்துல போட்டிருக்க டூப்ளிகேட் செயின் தான் பிரச்சனை. என்னோட தலையெழுத்து எப்பதான் மாறும் புரியலையே. அப்புறம் என் கழுத்துலயும் தங்க செயின் எப்போ வரும்? திடீரென கண்ணாடியிலிருந்தும் ஒரு பூதம் வெளியே வந்து நின்றது. நீ உன்னோட விருப்பத்தை சொல்லிட்ட, அதை நிறைவேற்றுறது என்னோட வேலை. அடேங்கப்பா, கண்ணாடியில இருந்து எப்படி நீ வெளியே வந்த? அப்புறம் யார் நீ? நான் ஆசைகளை நிறைவேற்றுற பூதம். நான் இந்த கண்ணாடியை பார்த்து யாரு ஆசையா எது கேட்கறாங்களோ அதை நிறைவேற்றுற ஆளு. ஆடா, சுடுகாட்டுல படுத்து கிடக்குற எலும்பு கூடு நீ. பாக்குறத நிப்பாட்டு. கடவுளால தான் விருப்பத்தை நிறைவேற்ற முடியும். உனக்கு என் மேல நம்பிக்கை வரலனாக்கா அந்த கண்ணாடியை பார்த்து உன் ஆசை என்னவோ அதை கேளு.
அதை நிறைவேற்றி தீருவேன் நானு. அப்பனா நீ ஒண்ணு பண்ணு, எனக்கு சீக்கிரமா 1 கோடி ரூபாய் எனக்கு கொடு. அப்பதான் நான் உன்னை நம்புவேன். நான் தான் உன்கிட்ட சொன்னல, கண்ணாடியை பார்த்து கேட்கறவங்களுக்கு தான் நான் நிறைவேற்ற முடியும். ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ, நீ எது கேட்கறியோ அது நான் உனக்கு தர முடியும். அதுக்கு மாறா உன்கிட்ட இருந்து ஒரு நல்ல விஷயத்த நான் எடுத்துக்குவேன். உனக்கு தேவையான என்னவோ அதை என்கிட்ட இருந்து நீ எடுத்துக்கோ. ஆனா என்கிட்ட அந்த மாதிரி எதுவுமே இல்ல. என்கிட்ட இருந்து நீ என்னத்தை தான் கொண்டு போற? சரி கேளு, உனக்கு என்ன வேணுமோ நீ கேளு. பல்லு கண்ணாடியிடம் தன் விருப்பத்தை சொன்னது. எனக்கு 1 கோடி ரூபாய் வேணும். உடனே பூதம் 1 கோடி ரூபாய் பணத்தை பல்லுவின் முன் வைத்தது. இந்தா எடுத்துக்கோ, இப்ப என்னோட நேரம் வந்துடுச்சு. என்ன நேரம்னு சொல்லிட்டு இருக்க? உன்கிட்ட தான் நான் முதல்லயே சொல்லியிருந்தேனே, உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட இருந்து எடுத்துக்கோன்னு. ஆனா என்கிட்ட என்ன இருக்குன்னு நீ எதிர்பார்த்துட்டு இருக்க. ஏ பேராசை குரங்கு, எனக்கு என்ன தேவையோ நான் அதை எடுத்துக்கிட்டேன். உனக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்கல, அதுக்கு பதிலா நான் எடுத்துக்கிட்டேன் எனக்கு என்ன தேவையோ. அப்படியா? எங்க சீக்கிரமா சொல்லு பாப்போம். அந்த 1 கோடி ரூபாய்க்காக நீ என்ன என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டேன்னு எனக்கும் தெரியணும்ல. நீ 1 கோடி ரூபாய்க்காக அப்படி என்னதான் பொருள் என்கிட்ட இருந்து நீ எடுத்துக்கிட்டேன்னு. அது என்னன்னு தெரியுமா? அதுதான் உங்க அம்மா. இது கேட்டு பயந்து நடுங்கிய பல்லு தன் வீட்டை நோக்கி ஓடிச் சென்றான். அங்கே அம்மா இறந்து கிடப்பதை பார்த்தான். இல்ல பூதமே, நீ என்ன பண்ணிட்ட? அம்மாவின் இழப்பில் துடிதுடித்து அழுதான் பல்லு. அப்போதுதான் பூதம் சொன்னது நினைவுக்கு வந்தது. ஆமா, பூதம் என்கிட்ட சொல்லுச்சு, இந்த கண்ணாடியை பார்த்து யாரு என்ன விருப்பத்தை கேக்குறாங்களோ அதை நான் நிறைவேற்றுவேன்னு. ஒன்னு செஞ்சா என்ன, எங்க அம்மாவை திருப்பி கொண்டு வான்னு திருப்பி கேட்போம் அந்த கண்ணாடியை பார்த்து. அதற்கு பிறகு ஒரு கணம் கூட பல்லு யோசிக்கவில்லை. அந்த கண்ணாடியிடம் தன் அம்மாவை திரும்ப தர கேட்டான். ஏ பூதமே, எங்க அம்மாவை சீக்கிரமா எனக்கு திருப்பி கொடுத்துரு. நீங்க சொல்ற மாதிரியே நடக்கும். நன்றி பூதமே, நீ சொன்ன மாதிரியே எங்க அம்மா உயிரோட கொண்டு வந்துட்டியே. ஆமா, நான் உன்கிட்ட சொன்ன மாதிரி உங்க அம்மாவுக்கு பதிலா உன்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு பொருள் நான் எடுத்தே ஆவேன். பல்லுவுக்கு மிகவும் குழப்பமாக இருந்தது. அம்மாவுக்கு பதிலாக இந்த பூதம் யாரை எடுத்துக்கொள்ள போகிறானோ என்று வருந்தினான். அப்போது அந்த பூதம் பேசியதாவது, ஏ பேராசா குரங்கு, நீ என் வட்டத்துல மாட்டிக்கிட்ட. இப்போ உங்க அம்மாவுக்கு மாறாக இப்போ உங்க அப்பாவோட உயிரை எடுக்க போற. அம்மா வந்த நொடிக்குள்ளில் அப்பா இறந்து விட்டார். பல்லு குரங்கு யோசிக்க தொடங்கினான். இப்போ அப்பா உயிரை திருப்பி கொண்டு வர்றதுக்கு புரியலையே, பூதம் யார் உயிரை எடுக்கும்னு. ஆனா அப்பா உயிரோட கொண்டு வந்தே ஆகணுமே. சரி பாத்துக்குவோம் என்ன நடக்குதுன்னு தான். ஏ கண்ணாடி, எங்க அப்பாவை திரும்பி உயிரோட கொண்டு வந்திருப்பா. நீங்க சொன்னதை நிறைவேற்றுறேன் அக்கா. கண்ணாடியிடம் கேட்டதும் அப்பா உயிர் பெற்றார். ஆனால் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், பதிலாக யாரும் அந்த வீட்டில் இறந்து போகவில்லை. பரவாயில்லையே, உனக்கு என் மேல இறக்கம் வந்துடுச்சா பூதமே? எங்க அப்பாவை உயிரோட கொண்டு வர்றதுக்கு எங்க குடும்பத்துல இருந்து யாரோட உயிரை நீ எடுக்கலையே. நான் சொன்ன மாதிரி உன்கிட்ட இருக்கிற பொருளை ஏதாவது ஒண்ணு நான் எடுத்தே ஆகுவேன். ஆனா இந்த முறை உன் குடும்பத்துல இருந்து யாரோட உயிரை நான் எடுக்க போறதில்ல. ஆனா உன் நண்பன் குன்னு கழுதையோட உயிரை எடுக்க போறேன். பல்லுவின் நண்பனான குன்னு கழுதையின் உயிரைத்தான் பூதம் எடுத்துக்கொண்டது. ஆனால் பல்லுவுக்கு வருத்தம் இல்லை. குன்னு கழுதை தானே இறந்து போனா பரவாயில்ல, என் ஃப்ரெண்டு தானே அவன், அண்ணனா அவன். இப்ப பாரு, இப்ப கண்ணாடியை வச்சு நான் என்னென்னலாம் கேட்க போறேன்னு பாரு. என் ஆசையை பார்த்து இந்த கண்ணாடியே அதிர்ச்சி ஆக போகுது. பேராசை கொண்ட பல்லுவுக்கும் தெரியும் பேராசை பெரும் ஆபத்து என்று. ஆனால் குரங்கிற்கு அது ஒன்று ஒரு பிரச்சனையே அல்ல. அவனது கனவும் லட்சியமும் ஒன்றுதான், பணமும் பவரும் அவன் கையில் இருக்க வேண்டும். இந்த முறை இந்த பூத கண்ணாடி கிட்ட சின்ன சின்ன ஆசையெல்லாம் கேட்க கூடாது, ரொம்ப பெரிய பெரிய ஆசையா தான் கேட்கணும். இப்போ இந்த காட்டுக்குள்ள வாழணும்னாக்கா நம்ம இந்த காட்டோட ராஜாவா ஆக தான் ஆசையா கேட்கணும். ராஜா ஆகிறதுக்கு இந்த சிங்கத்தை கொன்னாகணுமே. யோசிக்கவே இல்லை பல்லு. கண்ணாடியில் பார்த்து தன் விருப்பத்தை கூறினான். ஏ பூத கண்ணாடி, என்னோட ஆசையை உடனடியா நிறைவேற்று. நான் இந்த காட்டோட ராஜாவாக விரும்புறேன். அதனாலதான் எனக்கு இந்த காட்டோட சிங்க ராஜாவை கொன்னுட்டு என்னைய நீ ராஜாவாக்கிரணும்.
நீ என்னை நினைச்ச, நான் உன் முன்னால வந்துட்டேன் பல்லு. முதல்ல நீ என்னை ஆக்கான்னு கூப்பிட்டு இருந்த, இப்ப பல்லு. இப்போ நீ வந்த உடனே என்னை ஆக்கான் தானே கூப்பிட்டு இருந்த, இப்போ டேரக்டா பல்லுன்னு கூப்பிடுற. ஏ பூதமே, நீ என்னோட ஆசையெல்லாம் நிறைவேற்றுறனால உன்னைய இப்ப நான் மன்னிச்சு விடுறேன். சரி, அதெல்லாம் போனா போது, இப்போ என்னோட ஆசையை நிறைவேற்று. அந்த சிங்கத்தை போய் சீக்கிரமா கொன்னுட்டு என்னை இந்த காட்டோட ராஜாவாக்கிடு. அடா, எதுக்குடா சிரிச்சுக்கிட்டே இருக்க? என்னோட ஆசையை நிறைவேற்றுற சீக்கிரமா. ஏ பேராசை குரங்க, இனி உன்னோட பேராசை எதுவுமே நிறைவேறாது. எதுக்கு? நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதுக்கு முன்னால நான் ஒரு மனிதனா தான் இருந்தேன். இப்போ உன்னே மாதிரி தான் நான் 4 விஷயத்த இந்த பூத கண்ணாடி கிட்ட கேட்டேன். நான் 3 விஷயத்த கேட்டேன், அது கரெக்டா தான் செஞ்சு கொடுத்தது. அப்புறம் 4வது விஷயத்த கேட்கக்குள்ள, ஆனா அந்த 4வது விஷயம் நிறைவேறவே இல்லை. ஆனா இந்த கண்ணாடியில உள்ள போய் நான் மாட்டிக்கிட்டேன். இப்போ நான் விடுதலை ஆயிடுவேன். எனக்கு பதிலா நீ இந்த கண்ணாடிக்குள்ள போய் பூதமா மாறி இதுக்குள்ளே மாட்டிக்குவ. எப்போ இந்த கண்ணாடியை பார்த்து 4 ஆசைகளை எவன் கேட்கிறானோ அது வரைக்கும் நீ இந்த கண்ணாடிக்குள்ள பூதமாவே தான் இருப்ப. அது வரைக்கும் நீ இந்த கண்ணாடிக்குள்ள பூதமாவே தான் அலைஞ்சிட்டு இருப்ப. நான் விடுதலை ஆயிட்டேன், நான் விடுதலை ஆயிட்டேன். இப்போ நான் இதுல இருந்து விடுதலை ஆகணும்னாக்கா 4 விஷயத்த கேட்கிற பேராசை பிடிச்ச குரங்க இப்போ உடனே தேடியேதான் ஆகணும். அப்போது அவ்வழியாக பயணித்துக் கொண்டிருந்த ஒரு பேராசைக்காரனான வியாபாரியின் கண்ணில் அந்த பூத கண்ணாடி பட்டது. ஆஹா, எவ்வளவு அழகான கண்ணாடி! கொஞ்சம் எடுத்துதான் பாப்போம் எப்படி இருக்க நானு. கண்ணாடியை பார்த்த வியாபாரியும் பல்லு குரங்கு செய்த அதே தவறை தான் செய்தான். நான் எவ்வளவு அழகா இருக்கேன் இந்த கண்ணாடியில. ஒரே ஒரு குறைதான், என் கூட ஒரு அழகான ஒரு பொண்ணு இருந்தா எவ்வளவு மஸ்தா இருந்திருக்கும். நீ ஆசைப்பட்ட, நான் உன் முன்னால வந்துட்டாக்கா. பேராசை ரொம்ப பெரிய தப்பு. இந்த விஷயம் அவனுக்கு எப்போ தெரிய வரும்னாக்கா, இந்த பூத கண்ணாடியை தூக்கி அவன் 4 வரத்தை பத்தி கேட்பான். அப்புறம் எனக்கு பதிலா அவன் இந்த கண்ணாடிக்குள்ள மாட்டிக்குவா. ராம்பூர் கிராமத்தின் அருகே உள்ள சுந்தர்பன் என்ற காட்டில் துன்னு என்ற கழுதை வாழ்ந்திருந்தது. அந்த காட்டுல சிந்தனையாளரும் அறிவுஜீவியுமான பல்லு என்ற ஒரு கரடியும் வாழ்ந்திருந்தது. அந்த பல்லு கரடியோட பேச்சை கேட்கறதுக்கு அந்த காட்டுல இருக்கிற மிருகங்கள் எல்லாம் வருமா. மிருகங்களா, ஒரு விஷயத்த நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எந்த பிரச்சனை வந்தாலுமே அதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வரணும்ன்றத நல்லா தெரிஞ்சுக்கணும். கரெக்டு என்ன, எங்களுக்கு சொல்லுங்க சொல்லுங்க எப்படி அதுன்னு. எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னா நாங்க அதுல இருந்து எப்படி வெளியே வரணும் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். சரி சரி சொல்லுங்க, கேக்குறோம். சரி சரி சொல்றேன். அதுல இருந்து எப்படி வெளியே வரணும்னு கொஞ்சம் யோசிக்க விடுங்க. பல்லு கரடி பிரச்சனைக்கான தீர்வுகளை சொல்ல தொடங்கியது. இத கேட்டுட்டு இருந்த நம்ம துண்ணு கழுதை இருக்குல்ல, அதுக்கு ஒரு சந்தேகம். கரடி அண்ணன், அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர்றது எப்படி நீங்க சொன்னீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். பிரச்சனையில இருந்து நாங்க எப்படி வெளியே வரணும்னு சொல்றீங்களா? துண்ணு கழுதையின் கருத்தை கேட்ட மற்ற மிருகங்கள் அவனை கேலி செய்து சிரிக்க தொடங்கினர். ஏ துள்ளு கழுத, நீ கழுதைங்களோட பெரிய முட்டாள் கழுதைன்னு தெரியுது. ஏ கழுத, நீ என்ன பேசிட்டு இருக்குன்னு தெரியுதா? பிரச்சனைன்னு இருந்தாதானே பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியும். ஆனா பிரச்சனையே இல்லாத இடத்துல பிரச்சனையில இருந்து நீ எப்படி வெளியே வர முடியும்? செம்ம காமெடி. சரி, துண்ணு கழுதைய பத்தி எல்லாரும் சிரிக்க வேண்டாம். அவங்க வீட்டுக்கு போங்க. அனைத்து மிருகங்களும் அவர்களின் வீட்டை நோக்கி சென்றனர். மிருகங்களின் கேலியால் துண்ணு கழுதை பாவம் அப்செட் ஆயிட்டான். பாவம் தனியா பேச தொடங்கிட்டான். உண்மையாலுமே நான் ஒரு கழுதையா? என்கிட்ட மூளையே கிடையாதா? அப்படிலாம் ஒண்ணு இருக்காது. எனக்கு தெரியும், நான் ரொம்ப விஷயத்த செய்ய முடியும். இப்படியான யோசனைகளுடன் துண்ணு கழுதை தன் வீட்டிற்கு சென்றான். அடுத்த நாள் காலையிலேயே துண்ணு கழுதை பல்லு கரடியை பார்க்க சென்று விட்டான். கரடி, என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லு. நான் கழுத மாதிரியே தான் பேசுறேனா? அட துண்ணு கழுத, அப்படிலாம் எதுவும் இல்ல. ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோ, நீ எப்போ என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சா போதும்.
இதை கேட்டதும் துண்ணு கழுதை கோமாளியை போல ஆடத் தொடங்கினான். இதை பார்த்த மிருகங்களுக்கு சிரிப்பை அடக்கவே முடியவில்லை. அந்த முயல் குட்டி இருக்கே செம்மையா கிண்டல் அடிச்சிட்டான். அடா விடுறா, உன்னால எதுவுமே செய்ய முடியாது, நீ ஒரு கழுதை தானே. கொஞ்சம் எண்ணிய பாரு, நான் எவ்வளவு ஸ்பீடா ஓடுறேன்னு. ஆமா ஆமா, முயல் குட்டி சொன்னது கரெக்ட் தானே. எவ்வளவு ஃபாஸ்டா ஓடுவான். என் திறமையே பாருங்களேன், நான் எவ்வளவு பெரிய புத்திசாலி. மற்ற மிருகங்களும் துண்ணு கழுதிய பேசி பேசியே கொன்னுட்டாங்க. இதையெல்லாம் கேட்டு நம்ம பாவம் துண்ணு கழுத மிகுந்த மன துயரத்துக்கு போயிட்டான். அடுத்த நாளும் எல்லாரும் சேர்ந்து பல்லு கரடிக்கிட்டே வந்துட்டாங்க. வாங்க வாங்க, அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச வித்தைகள் எல்லாம் செஞ்சு காட்டுங்க. யார் என்னென்ன பண்றீங்கன்னு பாப்போம். சரி, நான் என்னோட வித்தையை செஞ்சு காட்டுறேன். அப்படின்னா உனக்கு பிறகு நான் பண்றேன். அப்படியாக ஒவ்வொருவரும் தங்களுடைய திறமைகளை காண்பிக்க தொடங்கினர். அப்போது பல்லு கரடி துண்ணு கழுதையிடம் இப்படி கூறியது. துண்ணு கழுத, நீ கொஞ்சம் உன் வித்தையும் காட்டிய, நீ என்ன வித்தை செய்யறன்னு பாப்போம். பல்லு கரடி சொன்னதுமே துண்ணு கழுத ஸ்ருதியின் தாளம் இல்லாம பாட தொடங்கிட்டாரு. பாட்டு கேட்டதுமே மிருகங்கள் எல்லாம் தாறுமாற ஓட தொடங்கிட்டாங்க. அவ்வளோ கொடுமையா இருந்ததாம் பாடல். பாட்டெல்லாம் பாடி கண்ணு திறந்து பார்த்த துண்ணு கழுத அசந்து போயிடுச்சு. அடா, என்னடா இது, என் பாட்டை கேட்டு எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. அவ்வளவு அசிங்கமாவா நான் பாடிட்டு இருக்கேன்? புலம்பி அழுதுகிட்டே துண்ணு கழுதை காட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் சென்று அமர்ந்து சாதகம் செய்ய தொடங்கினான். நான் ஒரு கழுத, நான் பாடுற பாட்டு எல்லாத்தோட அழகா இருக்கும். நான் பாடுற ரொம்ப நல்லா, என் பாட்டை கேட்டு என் நண்பர்கள்லாம் ஓடிடுறாங்க. நான் ஒரு கழுத. இப்படி படு கொடுமையாக பாடிக்கொண்டிருந்த துண்ணு கழுதையை நோக்கி சுந்தரி என்ற அணில் அருகே சென்றாள். ஹாய், யார் நீங்க? இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே இல்லையே. நான் ஒரு துண்ணு கழுத, நான் பாட்டு பாடுறத பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆஹா, அப்படியா? நீங்க பாட்டு பாட பிராக்டிஸ் பண்றீங்களா? ஆமா, நான் பாட ஆரம்பிச்சேன்னா என் நண்பர்கள் எல்லாம் என் பாட்டை கேட்டு ஓடி போயிடுறாங்க. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு திறமை தான், பாட்டு பாடுறது தான். அது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். அவங்க எல்லாம் என்னைய ரொம்ப கிண்டல் பண்றாங்க என் பாட்டை பத்தி. துண்ணு, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் பாட்டு சொல்லி கொடுக்கறேன். எனக்கும் பாட்டு பாட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் உனக்கு எப்படி பாட்டு சொல்லி கொடுக்க போறேன்னு தெரியுமா? உன் பாட்டை கேட்டா எல்லோரும் மயங்கிடுவாங்க. அவ்வளவு இனிமையா இருக்கும் உன் பாடல். அதுக்கு நான் கேரண்டி. சுந்தரி அணில் சொல்றத கேட்டு துண்ணு கழுதைக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அன்று முதல் சுந்தரி அணிலின் வீட்டில் வந்து துண்ணு கழுதை பாட்டு கற்றுக்கொள்ள தொடங்கினான். பாடல் வகுப்பு தொடங்கி பல நாட்களுக்கு பிறகு, துண்ணு, நான் சொல்லி கொடுத்த பாட்டு ஒண்ணு பாடுறீங்களா ப்ளீஸ்? நீங்க சரியா கத்துக்கிட்டீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. பாட்டு கற்றுக்கொண்ட பிறகு முதன் முறையாக கழுதை பாடியது. ஏய் துண்ணு, ரொம்ப ஸ்வீட்டா பாடிட்டீங்க, சூப்பர். போயிட்டு வா துண்ணு, இந்த பாட்டு கண்டிப்பா எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணும். வீட்டுக்கு போற வழி முழுக்க துண்ணு சுந்தரி சொல்லி கொடுத்த பாடலையே பாடிக்கிட்டு போனான். வழி எங்கும் மிருகங்கள் எல்லாம் இந்த பாடலை பற்றியே பேசிக் கொண்டிருந்தனர். ஏய், யாரு பாடுறாங்க? எவ்வளவு அழகா ஸ்வீட்டா இருக்கு பாடல். நான் போய் பார்த்துட்டு வரேன் அந்த பாடகன் யாருன்னு. அடேங்க அப்பா, நானே இந்த மாதிரி பாட்டை தடவை கேட்டிருக்கேன். யார் பாடுறாங்கன்னு கொஞ்சம் போய் பார்ப்போம். வாங்க, போயிட்டு வருவோம். பாடகனை பார்க்கும் ஆவலில் மிருகங்கள் எல்லாம் கழுதை நடந்து கொண்டிருந்த பாதையை வந்தடைந்தனர். மதிமறந்து பாடிக்கொண்டு வரும் துண்ணு கழுதையை பார்த்ததும் அனைவருக்கும் வியப்பு. ஐயோ, இது துண்ணு கழுதையாச்சு. இது இவ்வளவு அழகா பாடுதா? எப்படி, நமக்கு புரியலையே. ஆமா ஆமா, நம்ம துண்ணு கழுதே தான். ஆமா, இவன் குரல் எப்படி இப்படி மாறிடுச்சு? இது துண்ணு கழுதையாச்சு. இது எப்படி பாடுது? யார் சொல்லி கொடுத்தா? பாட்டுக்குள்ள ரொம்ப இன்வால்வ் ஆகி போன கழுத இதை ஒண்ணுமே கேட்கல. நேரா பல்லு கரடி முன்னாடி போய் நின்னுட்டான். பல்லு பாய், கொஞ்சம் கேளுங்க, இங்க கேளுங்க. நானும் கத்துக்கிட்டேன் பாட்டு பாடுறது எப்படின்னு. கொஞ்சம் என் பாட்டை கேக்குறீங்களா? இவ்வளவு நாளா நான் ரொம்ப தவறா பாடிட்டு இருந்தேன். இப்போ நான் ரொம்ப அழகா பாட ஆரம்பிச்சிட்டேன். எல்லாவற்றையும் கூறிய பிறகு கழுதை பாடத் தொடங்கியது. பாட்டை கேட்ட பல்லு கரடி, ஆஹா, அருமை, நீ ரொம்ப அழகா பாடுறே. எப்படி? ஆனா இது ரொம்ப நல்ல விஷயம்.
இங்க சுந்தர்வன்ல ஒரு போட்டி நடக்க போகுது. நான் விரும்புறேன் நீ அந்த போட்டியில கலந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படியே நீ பாட்டியும் பாடி காட்டு. பல்லு கரடி சொன்னதும் மீண்டும் எல்லாரும் சேர்ந்து துண்ணுவை கேலி செய்தனர். என்ன பல்லு அண்ணன், நானே இந்த போட்டியில ஜெயிக்க முடியல, இந்த கழுதை மட்டும் எப்படி ஜெயிக்கும்? சரிதான், முயல சொல்றது கரெக்ட் தான். நம்ம துண்ணு கழுத பாடுறதுக்கு நடுவுல ஹச்சி ஹச்சின்னு ஒரு 100 வரை சும்மா தம்மிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் சும்மா இருங்க, ரொம்ப கேவலமா பேசாதீங்க. நாளைக்குள்ள போட்டிக்கு எல்லாரும் தயாராயிடுங்க. இங்க கேளு துண்ணு கழுத, இவங்க பேச்ச கேட்டு நீ இதாயிடாத. நாளைக்கு காலையில 9 மணிக்கு இதே இடத்துக்கு நீ வந்துடு. அடுத்த நாள் எல்லோருமே போட்டியில் பங்கேற்க மேடை போட்டிருந்த இடத்திற்கு வந்தனர். துண்ணு கழுதையும் வந்தான். துண்ணு கழுதையை பார்த்ததும் மற்ற வனவிலங்குகள் எல்லாம் அவனை கேலி செய்ய தொடங்கினர். ஏய் துண்ணு கழுத, நீ இத பத்தி எல்லாம் கவலைப்படாத. இந்த போட்டியில நம்ம கலந்து நம்ம எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும். அப்பதான் யாருமே நம்மள கிண்டல் பண்ண மாட்டாங்க. போட்டி தொடங்கிவிட்டது. ஒவ்வொருவராக மேடையில் வந்து தங்களின் திறமைகளை காண்பித்து சென்று விட்டனர். இப்போது துண்ணு கழுதையின் நேரம். துண்ணு உறுதியுடன் மேடை ஏறினான். போ போ, நீ என்ன பண்ற நானும் பாக்குறேன். இந்த போட்டியில கலந்து நீ ஜெயிக்கிறியா என்னன்னு அப்புறம் பாப்போம். ஆமா, பார்க்க தானே போறோம். சுந்தரவனத்தோட எஸ்பிபிய. துண்ணு கழுதை மேடை ஏறி சுந்தரி அணில் சொல்லிக் கொடுத்த பாடலை மிகுந்த கவனத்துடன் இனிமையாக பாடினான். பாடலுக்குள் அனைவரும் இழுத்துச் செல்லப்பட்டனர், வியந்தனர். இந்த கலை போட்டிகளில் முதலிடத்தில் வந்தான் துண்ணு கழுதை. பாடலுக்காக அவனுக்கு விருதும் கிடைக்க பெற்றது. விருதை கையில் வாங்கிய துண்ணுவின் கண்களில் நீர் நிரம்பியது. அவன் நண்பர்களிடம் சொன்னான். என்ன சொன்னீங்க நீங்க எல்லாம்? நான் ஜெயிக்க முடியாதுன்னு தானே? பாத்தீங்களா, என் கையில நான் வாங்கின அவார்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு விஷயம், இனிமே யாரையுமே நீங்க இந்த மாதிரி கிண்டல் பண்ணாதீங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னை ரொம்ப கேவலப்படுத்திருக்கீங்க. மன்னிச்சிரு துண்ணு, இனிமே ஒருபோதும் உன்னை கழுதைன்னு சொல்லி கிண்டல் அடிக்க மாட்டேன், சத்தியம். இனிமே நீ எங்களுக்கு எப்போதுமே பாட்டு பாடி தருவேல. மிகுந்த மகிழ்ச்சியுடன் துண்ணு கழுதை விருதை எடுத்துக்கொண்டு சுந்தரி அணிலின் வீட்டிற்கு சென்றான். அவன் மனமார்ந்த நன்றிகளை அவளிடம் சொன்னான். துண்ணு கழுதை அக்காட்டில் உள்ள எல்லா மிருகங்களுக்கும் பாடல் கற்றுக் கொடுத்தான். அதற்கு பிறகு அவனை யாருமே கிண்டல் செய்ததே இல்லை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.